நடக்கிற ஃபர்ஸ்ட் போல் டிசைடர் அண்ட் டோர்னமெண்ட்ல நடக்கிற 3வது போல் டிசைடர் மேட்ச். கோபாலபுரம் ஆத்தியடிப்பட்டி. காமராஜ் ஃபர்ஸ்ட் ஓவர் போட ஹரி ஃபர்ஸ்ட் ஒன் ரைடுக்கு போயிருக்காரு. லாங் ஆஃப்ல தட்டி விட்டு 2 ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா ஒரு ரன் சொல்லும் போது அங்கே மிஸ் ஃபீல்டில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் விட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாலே 2 ரன்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட செகண்ட் ஒன் இந்த முறை மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாரான்னு பார்த்தா கிட்டத்தட்ட பாலுக்கு போனாங்க, ஆனால் மிஸ் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் மிட் விக்கெட்ல வர்ற ஃபர்ஸ்ட் பவுண்டரி அப்படின்னு காமராஜ் பேட்ல. அவரோட தேர்ட் ஒன் பட்டத்து போட்ட பால கண்டிப்பா பவுண்டரியை கிளியர் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணி பேக் டு பேக் 2 பவுண்டரிஸை கொண்டு வந்திருக்காரு காமராஜ். நெக்ஸ்ட் ஒன் போட்டு தூக்கி விட்டுருக்காரு. அவங்க பீச்சரை தெளிவா நிக்க வச்சிருக்காங்க. நல்ல டேக் ஆன் லைன்ல வச்சு தெளிவா கேட்ச பிடிச்சிருக்காரு. குயிக்கரா 10 ரன் கொண்டு வந்த பேட்ஸ்மேனோட விக்கெட்டா பிடிச்சாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சுமன் டம்பு லைன்ல போயிருக்காரு. டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் ஏந்தி விட்டு போயிருக்காரு. கண்டிப்பா 2 ரன் ட்ரை பண்றாங்க. பார்த்தா ஃபீல்டர் குயிக்கரா வந்துட்டாரு. விக்கெட் 1 ரன் பிளஸ் 1 விக்கெட். உடம்பு லைன்ல தான் போயிருக்கு. 1 ரன் ஓடி ஒரு டாட் அண்ட் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் பைஸ்ல ரன் அலோவ் பண்ணாங்க. பக்கம் 2 ஒயிட். முறை சுச்சிக்கு திரும்பி ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டை நல்லா ஸ்டாப் பண்ணாரு. எக்ஸ்ட்ரா 1 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுச்சிக்கு திரும்பி இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஹாரா கிராண்டர் ஒன்னான்னு பார்த்தா அன்லக்கி பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் சொல்லணும். கிராண்டர் ஒன் ஆனால் சூப்பராக ஆனாது. இந்த சாட்டை ஃபுல் கிரவுண்டாக இருந்தால் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கும். அவருக்கு 2 விக்கெட் கையிலேருந்து 20 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு கூட சதீஷ் ஐஸில் 1-2 பார்த்தா அங்கே ஃபீல்டரே போயிட்டாரு. செகண்ட் ஒன் இப்போ சைக்கிள் சுமன் வெள்ளைக்கு போய் ஆடிருக்காரு. அங்கே கவர்ஸில் 6 பார்த்தா கிளியர் பண்ணிடுச்சு. சூப்பராக ஆடினாரு சுமன். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாரு. நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். 2 ஒயிட் இருக்கு. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஆப்போசிட். அகைன் பேக் டு பேக் 2 ஒயிடுக்கு அப்புறம் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவர்ல பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா சூப்பராக ஸ்டாப் பண்ணாரு அஜீஸ். நிறைய ஃபீல்டர்ஸ் அந்த இடத்துல மிஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அஜீஸ் தெளிவாக போயிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பட்டச்சு போட்ட பால சுற்றி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். விக்கெட் சொல்லியிருக்காங்க. 3 ஓவருக்கு 32 ரன் அடிச்சிருக்காங்க ஆத்தியாரிப்பட்டி. ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக ஆடி இருக்காரு. அங்கே கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா பவுண்டரின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. அங்கே கவர்ஸ்ல ஃபீல்டர் போயிடுறான்னு பார்க்கலாம். கேப்ல தான் போயிருக்கு. 1 பவுன்ஸ் பவுண்டரி. ஸோ விண்டை யூஸ் பண்ணி சூப்பராக ஆடுறாரு சுமன் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை உடம்புல பட்டு போயிருக்கு. 1-2 பார்க்கலாம். அந்த செடி மறைச்சிச்சு. கிராண்டர். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தூக்கி விட்டு போயிருக்காரு. அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ் போயிருக்கா. 2 ஃபீல்டருக்கு நடுவில் போட்டி நடந்துச்சு. மிஸ் ஃபீல்டு பண்ணியிருக்காரு. பவுண்டரியா லைனை போய் செக் பண்ணி சொல்லுவாங்க. 3வது ரன்னுக்கான ட்ரை ஓட்டாங்க. 3 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. லாங் ஆனில் 1-2 பார்த்தா அங்கே ஃபீல்டர் ரெடியாகவே நின்னாரு. ரன்னோட நான் சொல்லிட்டாங்க சொல்லிக்க இருக்கும் போதே இங்கே. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுச்சிக்கு திரும்ப தெளிவாக போட்டிருக்காரு பவுலர். நல்லா கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். டாட் பாலோட இந்த ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 4 ஓவருக்கு 45 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்கோரை ஒரு பக்கமாக அன்ஸ்டாப்பபிளாக கொண்டு போய்க்கிருக்காங்க சுமன் அப்படின்னே சொல்லலாம். இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட சரவ் ஃபர்ஸ்ட் ஒன் உல்டாசான பால மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போனார். 1-2 பார்க்கலாம். சுமன் குயிக்கராக போயிட்டாரு. 2 ரன் விட்டாங்க. செகண்ட் ஒன் டாட் தேர்ட் ஒன் உல்டாசான பால தெளிவாக அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக பேர் நோ பால் சொல்லுவாங்க. கேட்ச் பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது. நல்ல டேக்கன். 1 ரன் பிளஸ் 1 விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா பரிமன் ஃப்ரீ பால் அடிச்சிருக்காரு. அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் போனாரு. அதனால ஸ்டாப் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் பாலே ஃப்ரீ பாலை யூஸ் பண்ணி ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு. அங்கே கிளியர் பண்ணதான்னு பார்த்தா ஃபீல்டர் பாலுக்கு போனாரு. ஆனால் மிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 3வது ரன்னுக்கான ட்ரையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சுமன் ஃபாஸ்டாகவே இருப்பார். 2 ரன் பிளஸ் 1 விக்கெட். லாஸ்ட் ஒன் டார்கெட். இன்னைக்கு அப்புறம் பந்து
முறை லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு ஆப்போசிட். ஸோ அதன் காரணமா டிராவல் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல டேக் ஆன். ஓவருக்கு 55 ரன் அடிச்சிருக்காங்க. ஓவருக்கு 55 ரன் அடிச்சிருக்காங்க. 56 ரன் டார்கெட் ஃப்ரம் கோபாலபுரம். மேட்சை எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கலாம். ரன் டார்கெட் அப்படிங்கிறோம்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ராம்கி மற்றும் அஜீஸ் காமராஜ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சுக்கு திரும்பி ஆனாரு. அங்கே ஃபீல்டர் மகாலிங்கம் நல்ல ஸ்டாப் ரன் ஓடி எடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்த அஜீஸ் இப்போ சைக்கிள் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். டாட் பால் தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. கேப்ல தான் போயிருக்கு. 1-2 பார்த்தா காமராஜ் பாலுக்கு போயிட்டாரு. ஒரு ரன். ஃபோர்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. கேப்ல தான் போயிருக்கு. 1-2 பார்த்தா அங்கே ஃபீல்டர் முன்னாடியே நின்ட்டாரு. இன்னொரு ஃபீல்டர் குறுக்க வந்து பாலை ஸ்டார்ட் பண்ணா 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போய் ஆடி இருக்காரு. அங்கே லாங் ஆன்ல ஃபீல்டர் சந்தோஷ் எக்ஸலண்டா ஸ்டாப் பண்ணிருக்காரு. சூப்பர் ஸ்டாப். கண்டிப்பா 6 போக வேண்டியதை ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர் ஸ்டாப். சூப்பரான ஒரு ஸ்டாப் பண்ணியிருந்தாரு சந்தோஷ். சப்ஸ்டியூட் ஃபீல்டரா போய் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கேப்ல போயிருக்கு. 1-2 பார்த்தா அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே ஒரு நல்லா ஸ்டாப் பண்ணியிருந்தாரு அந்த ஃபீல்டர். ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரை சிக்கனமா போட்டிருக்காரு காமராஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆட வேண்டிய டார்கெட்டை கம்பேர் பண்ணும்போது எம்என் இருக்க 4 ஓவருக்கு 49 ரன் அடிக்கணும். செகண்ட் ஓவர் போட வைகோ ஃபர்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கர் சூப்பரா போட்டாரு. செகண்ட் ஒன் பட்டச்சு போட்ட பால தெளிவா ஆடி இருக்காரு. அங்க கேப்ல 1-2 பார்த்தா இந்த ஃபீல்டர் எல்லா பாலுமே சூப்பரா ஃபீல்டிங் பண்ணிருக்காரு. இந்த பால் ஒரு நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் அகை நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் ஒரு நெக்ஸ்ட் ஒன் பட்டச்சு போட்ட பால் ஆடி இருக்காரு. அங்க எட்ஜாய் போயிருக்கு. 1-2 பார்த்தா ஃபீல்டர் குயிக்கரா ஃபாஸ்டா வந்தாரு. நல்ல ஸ்டாப் பண்ணிருக்காருன்னு சொல்லும்போது ஃபீல்டு நடக்க இங்க ஈஸியா 2 ரன்னுக்கான ட்ரை தெளிவா கால் பண்ணி ஓடி இருக்காரு அஜித். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. பால் குயிக்கரா போய்க்கிறதுக்கு ஃபீல்டரால போக முடியுமான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காரு. பவுண்டரியை ஸ்டாப் பண்றாரு அந்த ஃபீல்டர். எக்கச்சக்கமான ரன்னா சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச்ல 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் உள்ள மறுபடியும் போய் தூக்கி விட்டுருக்காரு. அஜீஸ் பேட்ல இருந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் 6 தெளிவா சூப்பர் ஆனாரு அஜீஸ். ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க ஆனந்த கோபாலபுரம். இருக்க 3 ஓவருக்கு 36 ரன் அடிக்கணும். ஓவருக்கு ஆவரேஜா 12 ரன் தேவை. தேர்ட் ஓவர் போட சுமன் ஃபர்ஸ்ட் ஒன் டாட் பால். பவுலரோட செகண்ட் ஒன் நம்ம ஒட்டம்பு லைன்ல வந்திருக்காரு. அங்க ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல. அங்க ஃபீல்டர் அந்த மோட்ல குத்தி கட்டாகும். அதுக்கு ஃபீல்டர் ரெடியா இருக்கணும். ரெடியா இருந்திருக்காரு சந்தோஷ். ஒரு ரன். ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் ஆடி இருக்காரு. கவர்ஸ்ல ஃபீல்டர் நல்ல டேக்கர் நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு. விக்கெட். சொன்னா சேவாக் கணேஷ் ஃபர்ஸ்ட் பாலே ஆட பார்த்தாரு. ஒட்டம்புல தான் பட்டு போயிருக்கு. ஃபைஸ்ல ஒரு ரன் குயிக்கரா விட்டாங்க. 3 ஓவருக்கு 25 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபோர்த் ஓவர் போட விக்கி 2 ஓவருக்கு 31 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படி ஏக்கரா வந்தாரு. அவங்க ஃபீல்டர் விரட்டி வந்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா ஸ்டாப் ஆயிட்டாங்க 1 ரன்னோட. செகண்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை சரியான பேஸ் போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்ல தான் போயிருக்கு. 1-2 பார்த்தா கீப்பர் காமராஜை விரட்டி போயிட்டாரு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போனாரு. ஆனாலும் ஆஃப் ஏக்கர் தெளிவாக போட்டிருக்காரு. 1-2 பார்க்கலாம். 2 ரன் ஓட்டம். நெக்ஸ்ட் ஒன் ஒட்டம்பு லைனில் போட்டிருக்கு. கண்டிப்பாக 1 ரன் அலோவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2வது ரன்னுக்கான ட்ரையாக இருக்கும். அங்கே ஃபீல்டரே வரல. 2 ரன். 4 ஓவருக்கு 32 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 6 பாலுக்கு 24 ரன் அடிக்கணும். ஆட முடியுதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் போட சுமன் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெம்பில் அடிச்சு 5க்கு 24. செகண்ட் ஓவர் அகைன் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் போட்டிருக்காரு. 1 ரன் அலோவ் பண்ணிடுவாங்க. 1 ரன் இருக்க 4 பாலுக்கு 4 பாலையும் கிளியர் பண்ணால் ஆட முடியுதான்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைக் அஜீஸ் சுவிட்சுக்கு திரும்பினாரு. தெளிவான ஸ்லோயர் டாட் பால். 1 பால் ஒரு ஒயிட். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு. 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் பட்டச்சு போட்ட பால தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பவுண்டரியை கிளியர் பண்ணும். அன்ஸ்டாப்பபிளாக போய்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். பவுண்டரி லாஸ்ட் ஒன் இந்த பால் நோ பால் சொல்லியிருக்காங்க. இதுவும் பவுண்டரி பார்த்தா அந்த ஃபீல்டர் அகை நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே சூப்பரான ஸ்டாப் அந்த ஃபீல்டர். நோ பால் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா கேட்சை பிடிச்சிருக்காங்க. விக்கெட்டாக இருந்திருக்காது. நோ பால். அதன் காரணமாக இதோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி 3வது அணியாக பரிசுக்கு தகுதி பெறாங்க.